வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஆத்திசூடியில் 32வது வாசகம் பார்க்க போகிறோம். இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல் நமக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத ஒரு சொல். மொத்தமே 6 எழுத்துக்கள் தான், 2 சொற்கள் தான். கடிவது மர, அதுதான் இந்த வாசகம். கடிவது மர. இந்த கடிவதுன்னு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மர அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், பட் அதனோட விளக்கத்தை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இந்த கடிவது என்ன அப்படின்னா கடிந்து கொள்வது, அதுதான் கடிவது. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் கடிந்து கொள்வதுன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். யாரும் மனம் புண்படியும்படியாக பேசுவது, அப்படின்னா வருந்தும்படியாக பேசுவது, யாருக்கும் கோபம் வர மாதிரி பேசுவது, ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுறது அப்படின்னு சொன்னால் பல பேர் புரிஞ்சிருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கடிவது தான், கடிந்து கொள்வது அப்படிங்கிறது தான். அடுத்தது மர. இந்த மரங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடிவது மர அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து யாரும் கடிந்து கொண்டு பேச வேண்டாம், ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம். இந்த கடுமையான சொற்கள் நமக்கே தெரியும், அது மிகப்பெரிய தீய விளைவு ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதெல்லாம் அது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது தான். தீயினால் சுட்டப்பனும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அதனால் ஒருத்தரை நெருப்பினால் சுட்டால் கூட அது ஆறி போயிடும். ஆனாலும் வார்த்தைகளால் ஒருவருக்கு ஏற்படுத்துகிற அந்த வடு மாறவே மாறாது, மறையவே மறையாது அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இதெல்லாம் இந்த வாசத்துக்குள்ளே அடங்குது. கடிவது மர அப்படிங்கிறது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அது மர அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் கடிவது கூடாதுன்னு சொல்லலாம், கடிவது வேண்டாம்னு சொல்லலாம், அது என்ன கடிவது மர அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு தேவையற்ற ஒரு ஆராய்ச்சி தான். அதனால் அந்த மரங்கிற அந்த சொல்லுக்கு பின்னால் என்ன இருக்குது அந்த நுட்பத்தை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இந்த மர அப்படிங்கிறது பின்னால் என்ன நுட்பம் இருக்குது அப்படின்னா, இப்போ கூட கிராமத்தில் சொல்லுவாங்க, மறந்து போச்சு அப்படிங்கிறதுலாம் ஒருவேளை நகரத்தில் சொல்லலாம். ஆனால் கிராம வாய்க்கெல்லாம் இப்போ கூட என்ன அப்படின்னா நினப்பில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த நினப்பில்லை அப்படிங்கிற சொல் தான் பொதுவாக தமிழகத்தில் கிராமங்களில் பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இந்த நினப்பில்லை அப்படின்னா நினைவில் இல்லை அப்படிங்கிறது தான் அது பொருள், வேறு ஒன்றுமே இல்லை. ஆக அந்த நினைவிலிருந்தே அகற்றி ஆக வேண்டும். அதுதான் கடிந்து கொள்வதுங்கிறது. நம்ம நினப்பில் கூட இருக்கக்கூடாது, நம்ம நினைவில் கூட இருக்கக்கூடாது, நம்ம எண்ணத்திலோ சிந்தனையிலோ கூட அப்படி ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மர அப்படின்னு சொல்கிறது, வேற ஒன்றுமே இல்லை. கடிவது மர அப்படின்னா அந்த மாதிரி எண்ணமே வச்சுக்காதீங்க, அப்படி ஒரு நினைப்பே வேணாம், யாரையாவது நம்ம கடிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம் அப்படிங்கிறத தான் சொன்னது கடிவது மர அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடிவது இதில் வந்துடலாம். இந்த கடிவதுங்கிறது ஏற்கனவே சொன்னால் கடிந்து கொள்வது, அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன் கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கடுமையான சொற்கள் கூட ஒரு விதத்தில் திருக்குறள் சொன்ன மாதிரி இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்கள் பயன்படுத்துவது என்பது கனி இருக்கும்போது காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் சொன்னால், இந்த கடுமையான சொல் என்பது உண்மையிலே யாருக்கும் எந்த பயனும் தரப்போவதில்லை. அது இன்னும் கேட்கணும்னா ஒரு தீய விளைவு தான் உண்டாக்கும். ஆனால் ஏன் இருந்தாலும் பல பேர் பயன்படுத்துகிறாங்க, அதை நம்ம பார்ப்போம். யார் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னாக்க, அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகிட்ட பயன்படுத்தலாம், ஆசிரியர்கள் மாணவர்களை பயன்படுத்தலாம், மேலதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் கீழே உள்ள பணியாளர்களும் இதை பயன்படுத்தலாம். அதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா யாரெல்லாம் மேலே இருக்கிறார்களோ அவர்களும் கீழே இருக்கிறவர்களிடம் இதை பயன்படுத்த முடியும். எங்கே பார்க்கலாம், ஹோட்டலில் போய் பார்க்கலாம். ஹோட்டலில் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக ஒரு சர்வர் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட கடிந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. அப்படி இல்லைன்னா பயணிக்கும் பஸ் கண்டக்டருக்கும் நடுவில் கடுமையான சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் ஒருவர் மற்றவரை விட தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், மேலான இடத்துல இருக்கிறோம்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் பயன்படுத்துறாங்க. யாரும் கீழே இருக்கிறவங்க கடினமான சொல்ல பயன்படுத்தல, மேலே இருக்கிறவங்க கடினமான சொல்ல பயன்படுத்துகிறாங்க. இதுவே தவறு. இந்த எண்ணமே கூடாது அப்படிங்கிறதான் இப்போ நல்லா மர அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு எண்ணமே வேண்டாம். நான் ஏதோ ஒரு மேலே இடத்துல இருக்கேன், நான் ஒரு அதிகாரியாக இருக்கேன், கீழே இருக்கலாம் எனக்கு அடிமையாகல் அப்படிங்கிற மாதிரிலாம் தேவையில்லை. அப்படி யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறது தான் இது இந்த வாசத்தோட இன்னொரு பொருள். அப்படி இல்லை, நம்ம கடிந்து கொள்வதற்கான எந்த ஒரு உரிமையும் நமக்கு இல்லைங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதுதான் அடிப்படையான விஷயம். அப்புறம் இரண்டாவது, ஏன் கடிந்து கொள்கிறார்கள், யார் கடிந்து கொள்கிறார்கள் பார்த்தோம். அவங்க யாரெல்லாம் கடிந்து கொள்கிறார்கள்னா, யாருக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் கடிந்து கொள்கிறார்கள். யாருக்கெல்லாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் தனக்கு வராதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கடிந்து கொள்கிறார்கள். ஏன் பணியாளர் மேலதிகாரியை கடிந்து கொள்வதில்லை அப்படின்னா, கடிந்து கொண்டு ஒரு வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது, ஒரு அச்சம் இருக்குது. தனக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லைங்கிறவங்களாம் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார்கள். ஸோ அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏன் பயன்படுத்துகிறாங்க, அதுதான் ஒரு உளவியல் சார்ந்த விஷயம் தான், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் ஒரு மேலதிகாரி அல்லது உயர் அதிகாரி தன் கீழே உள்ள பணியாளர்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார், ஏன் கடுமையான சொற்கள் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அவர் நினைச்சிட்டு இருக்கார் கடுமையான சொற்கள் சொன்னாதான் வேலை நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். இது ஒரு தவறான புரிதல், தவறான எண்ணம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு எண்ணமே வேண்டாம். ஏன்னா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் மிகவும் கடுமையான சொற்களை பயன்படுத்தி மிகவும் கடுமையாக இருந்தால், இன்னும் சரியாக சொல்லணும் ரொம்ப சிடுன்னு இருக்கணும், எப்போ அப்படி இருந்தால் தான் வேலை நடக்கும் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரியான ஒரு மன
நோய் தான் அது, மன்னிக்கணும், வேற எதுவுமே இல்லை. இனிமையாக பழகி இனிமையான சொற்களை சொல்லி கூட பணியாளர்களிடமும் உதவியாளர்களிடமும் வேலையை பெற முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போச்சு. அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதை விட மிக முக்கியமான ஒன்று, யாரெல்லாம் இனிமையாக பழகி இனிமையான சொற்களை பேசுகிறார்களோ அவர்களால் தான் உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட்டே கொடுக்க முடியுது. எல்லாருக்கிட்டையும் அவங்களால தான் ஒரு டீம் மேனாக வர முடியுது, ஒரு டீம் லீடராக அவங்கள தான் வரவே முடியும். ஆனால் இது மாதிரியான எண்ணம் பொதுவாக தமிழகத்தில் இல்லை. எங்கே போனாலும், சின்ன கடைக்கு போனால் கூட இந்த கடை உரிமையாளர் எப்படி தன்னுடைய பணியாளர்கிட்ட பேசுறாரு அப்படின்னு நாமே பார்க்குறோம். நாம் வெளியேருந்து ஏதோ ஒரு கடையில் ஏதோ பொருள் வாங்க போகும்போது கூட நம் முன்னாலேயே அந்த உரிமையாளர் பணியாளர் எந்த அளவுக்கு கடிந்து கொள்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இல்லாத போய் எந்த அளவுக்கு கடிந்து கொள்வாரும் பாருங்களேன். இது எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. யாரேனும் எப்போதேனும் யாரிடமாவது கடின சொற்களை பயன்படுத்தாங்களோ இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு எண்ணத்தையே நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கடினமாக பேசுவது, கடும் சொற்களை சொல்வது அப்படிங்கிறது நம்ம எண்ணத்தை நீக்கி ஆகணும். அதுதான் மறை அப்படிங்கிறது. இந்த கடும் சொற்கள் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பார்த்தோம்னா மேலை நாடுகளில் அவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக ஆங்கிலத்திலலாம் அவ்வளவு இல்லைன்னு சொல்றோம். பல வட மாநிலங்களில், குறிப்பாக குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் அவர் பழகுகிற போதே கூட மிகவும் இனிமையாகத்தான் பழகுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பழக்க வழக்கத்திலே பார்க்குறோம். அது பஞ்சாப்ல ஆகட்டும், குஜராத்திலே ஆகட்டும், அல்லது மகாராஷ்டிராவிலே ஆகட்டும், அங்கெல்லாம் எப்படி மேலதிகாரிகளும் பணியாளர்களும் ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப இணக்கமாக பழகிறார்கள் பார்க்கிற போது இதெல்லாம் நம்ம இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறதோ அப்படின்னு தோணுது. மிக நீண்ட தூரம் நம்ம இன்னும் செல்ல வேண்டியிருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆனால் இதற்கெல்லாம் ஏற்கனவே நம்மிடம் இருந்திருக்கு. கடிவது மறை அப்படிங்கிற வாசகம் அது எதுவும் இப்போ வந்தது இல்லை. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவையார் சொல்லிவிட்டு சென்றது தான். ஆனால் இந்த கடிவது மறைங்கிற அந்த வாசகத்தை நம்ம மறந்துட்டோம். அதுதான் ரொம்ப துர்பாகியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த கடும் சொற்களை பயன்படுத்துவது என்பதிலிருந்து வெளியே வந்து இனிய சொல்லாக, இனிய முகமாக நம்மளோட பழக முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு நல்ல பயனை தரும், நல்ல விளைவை தரும். அதுதான் நமக்கு ஒரு நாகரிகமான சமுதாயம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை பெற்றுத்தரும். ஆனால் இதெல்லாம் நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கிற நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கடும் சொற்களிலிருந்து வெளியே வருவோம், கடிவதை மறப்போம். கடிவது மறை என்கிற இந்த வாசகம் சொல்வது அதுதான். நம்முடைய எண்ணத்திலிருந்து அகற்றி விடுவோம். இனிமையுடன் பேசுவோம், இனிமையுடன் பழகுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.